எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனையும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவனாகும் தேவனுடைய ஆலயத்திலே தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காமிக்கனா இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்வது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்து ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆதலால் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமத்தின் காரன் வெளிப்படுவான். அவன் கர்த்தருடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்படி சகல வல்லமையோடு அடையாளத்தோடும் பொய்யான அற்பத்தோடும் கெட்டு பொருளுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதா சத்தியத்து மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடினால் அப்படி நடக்கும். சாத்தானும் பிசாசனும் அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்படுவான்? எப்போ ஆலயம் கட்டப்படும்? எப்போ தேவனை போல் உட்காருவான்? 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் கோமாளி தாத்தா ரோமாபுரி கோமாளி தாத்தாவுக்குள்ளே சாத்தான் புகுந்து மறுபடியும் யூதர்களை கூட்டி கொண்டு ஆலயம் கட்டி சிகப்பு கடாரி விருத்த சேதனம் என்று சொல்லி ஜனங்களை யூதர்களை வஞ்சிப்பான். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு பின்னாடி தான் ஆலயம் கட்டுவார்கள் யூதர்கள். இப்போ கட்ட முடியாது. கட்டினால் தேவன் அவங்களை வெட்டுவார். இப்போ சிகப்பு கடாரி வெட்டுவது இல்லை, விருத்த சேதனம் இல்லை, ஆலயம் கட்டுவதில்லை. ஆலயம் எப்போ கட்டுவார்கள்? 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாட்டி பூமி விட்டு போன பின்னாடி மண்ணாண்டி புத்தி இல்லாத மண்ணாண்டி புத்தி இல்லாத கன்னி இவங்க செலவு பண்ணி கோயில் கட்டி பலி செலுத்துவார்கள். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படும். இப்பொழுது அவனை தடை செய்கிறது தேவனுடைய வார்த்தை. கடைசியில் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நின்று 1000 வருஷம் வாழ்ந்து ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தான் மறுபடியும் சாத்தான் காவலிருந்து அவிழ்க்கப்பட்டு உலகத்தை மோசம் போக்குவான். அப்பொழுது யூதர்கள் மோசம் போகி சிக்கி கொள்வார்கள். ஆலயம் கட்டுவோம், கடாய் வெட்டுவோம், சிகப்பு கடாரி வெட்டுவோம், விருத்த சேதனை பண்ணுவோம், மெசியா வந்து விட்டார் என்று சொல்லி ரோமாபுரி கோமாளி ஏமாத்துவான். அவனுக்குள்ளே சாத்தான் ஏமாத்துக்காரன் பொய்யின் பிதா ஆதி முதல் பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கிரிகை அப்பொழுது வெளிப்படும். ஆகவே நம்ம 1000 வருஷம் வாழும்போது இப்பொழுது 2000 வருஷம் எப்படி யூதருக்கு ரட்சிப்பு இல்லையோ, 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கப்பட்டால் புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது. யூதருக்கு மட்டும்தான் ஆலோசனை தந்து தீர்க்க தரிசனம் மூலமாய் வேத வசனத்து மூலமாய் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு வந்து அவங்க கண்டு ரட்சிக்கப்படுவதில்லை. காணாமல் விசுவாசிப்பன் பாக்கிவான். ஆகவே அவங்களுக்கு அவிசுவாசத்தின் யாக்கோப்பின் அவிசுவாசத்தை நீக்கி தேவன் நானே மெசியா நானே என்று 1000 வருஷம் ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது சாத்தான் பூமியில் இல்லை, பாதாளத்தில் அடைக்கப்படுவான். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொள்ள அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவும் புத்தி உள்ள ஆவியை தந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய முடியாய் புறஜாதியாக நம்ம மீட்கப்பட்டவர்கள் 1000 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் மீட்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஆளுகை. யூதரோடு சேர்ந்து யூதர்கள் ராஜாக்களும் புறஜாதி ஆசாரிய கூட்டமாக இருப்போம். 1000 வருஷம் அரசாட்சியில் புறஜாதிக்கு உலகெங்கும் ரட்சிப்பு கிடையாது. அதை பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டார்கள். அந்த எண்ணம் நீங்கி போகும். இப்பொழுது எப்படி 2000 வருஷமாக யூதர்கள் இயேசுவை காணாமல் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, அதே போல் 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கப்பட்டால் புறஜாதிக்கு சுவிசேஷம் அடைக்கப்படும். அப்பமும் மீனும் கிடைக்கும், சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும். லவ்தோக்கிய சபை இந்த 1000 வருஷம் அரசாட்சி. அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது கோமாளி கூட்டம் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள
பொம்மை இயேசுல எப்படி சிக்கி கொண்டார்களோ அதே போல் பொய்யான பல காரியத்தில் இந்த உலகம் சிக்கி மாம்சத்தில் வாழ்ந்து மாண்டு போக வரைக்கும் உணராதிருப்பார்கள். ஆகவே இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட காலம், இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்னாடி ரட்சிப்பை தேவன் தருவார். இந்த ரட்சிப்பு நிறைவேறினுடனே, புறஜாதியுடைய நிறைவேறினுடனே யூதருக்கு சுவிசேஷம் திரும்பும். யாக்கோபின் அவபக்தி நீக்கி யூதர் ரட்சிக்கப்படுவார்கள், உலகெங்கு ஆட்சி செய்வார்கள். இயேசு எருசலேமில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கி மகிமையின் சரீரத்தில் இல்லை. 1000 வருஷம் அரசாட்சி பழுகி பெருகி பூமியை நிரப்புவது. மாம்சத்தில் இருக்கிறவங்க நமக்கு தான் இந்த வாழ்க்கை. மரித்து போனவர்கள் யாரும் உயிரோடு வருவதில்லை, பரலோகத்தில் இருக்கிற யாரும் வருவதில்லை. உலகம் முடியும் போது தான் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தை சங்காரமாக்கி சாத்தானை சுட்டெரித்து இங்கு இருக்கிற ஜனத்தை, அப்பொழுது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களை மீட்க தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். புத்தி உள்ள மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். கடைசியில் புத்தி இல்லாதவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவார்கள். பலவந்தம் பண்ணுகிறோன்னு அதை பிடித்து கொள்கிறான். ஆகவே இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம தான் இருப்போம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு தான் எருசலேமில் ஆலயம் கட்டுவார்கள், சிகப்பு கடாரி பலி செலுத்துவார்கள். சாத்தான் பொய்யான அற்புதத்தினாலே ஏமாற்றி வஞ்சிப்பான். அப்பொழுது தன்னுடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் அவனை சங்காரமாக்குவார். சிந்திப்போம், செயல்படுவோம், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசிப்போம். ஆசீர்வாதம் பலப்படுத்தி காத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.